நமது புனித மார்ட்டின் தேபோரஸ் ஆலயத்தினுடைய நல்ல சமாரியன் குழு அதனுடைய சிறப்பான செயல்பாடுகள் அனைவரும் அறிந்தது. அதை பற்றி ஒரு அறிக்கை வாசிக்க இருக்கிறார்கள். அன்புடையீர் வணக்கம். நல்ல சமாரியன் பணிக்குழுவின் 2025 ஆண்டிற்கான தொகுப்பறிக்கை. தனது வாழ்வின் பெரும்பாலான பகுதியை நோயாளிகளையும் உணவில்லாமல் பசியாயிருந்த மக்கள் பசியார செலவு செய்த எம் புனிதர் மார்ட்டின் தேபோரஸ் காட்டிய வழியில் பணி செய்யும் நோக்குடன் 2022 ஆண்டு துவங்கப்பட்ட எம் நல்ல சமாரியன் பணிக்குழு உதவியை எதிர்பார்த்து வீடுகளிலே இருக்கின்ற நோயாளிகள், முதியவர்கள் மாண்புடன் வாழ நற்பணிகளை செய்து வருகின்றது. எமது பணிக்குழுவின் 2025 ஆண்டிற்கான தொகுப்பறிக்கையை இவ்வவையில் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று கேட்ட திருச்சட்ட அறிஞருக்கு பதிலாக இயேசு ஒரு உவமையை சொல்லி நமது உதவியை எதிர்பார்த்திருக்கும் அத்தனை பேரும் நமக்கு அடுத்திருப்பவர்களே என்று சொன்னது மட்டுமல்ல, காயமுற்று வழியில் கிடந்த அந்த மனிதனுக்கு சமாரியன் செய்தது போன்று ஆதரவு பணிகள் செய்வோம் என்று இயேசு கூறியதோடு, அதுவே நீர் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள வழி என்று சொல்லி அனுப்பினார். எமது புனிதர் மார்ட்டின் தேபோரஸ் இதையே தன் வாழ்வின் நோக்கமாக கொண்டு தன் உதவி தேவைப்படுவோரை சென்று சந்தித்து அவர்களுக்கு மருத்துவ ஆதரவு பணிவிடைகள் செய்து நோயை குணமாக்கினார். பசியுற்றோருக்கு உணவு வழங்கினார். தனிமையில் இருப்போரை சந்தித்து உரையாடி ஆறுதல் தந்தார். சுருக்கமாக, விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் வாழ்வு மாண்புற உழைத்தார். எம் புனிதரின் முன் மாதிரியை பின்பற்றி வாழ எம் பங்கு மக்களும் விளைகின்றோம். இப்பணிகளை நல்ல சமாரியன் பணிக்குழு ஒருங்கிணைக்கின்றது. ஜாதி மதங்களை கடந்து வெள்ளமடம் பகுதியில் வாழும் 20 நோயாளிகள், முதியவர்களும் இப்பணியினால் பயன்பெறுகின்றனர். குழுவாக மாதத்தில் 2 முறை இவர்களை சந்திக்க செல்கின்றோம். கொண்டு செல்லும் சத்துமாவு, பழங்கள் கொடுத்து அன்போடு அரை மணி நேரம் உரையாடி அவர்கள் சுக மற்றும் துக்க காரியங்களை கேட்டறிகின்றோம். தேவையை பொறுத்து மருந்து மாத்திரைகள், நோயாளிகள் படுக்க தகுந்த செமி பவுலர்காட், தண்ணீர் மெத்தை, சுகர் மற்றும் பிரஷர் கண்டறியும் கருவி, நடக்க உதவும் வாக்கர், ஆவி பிடிக்க பயன்படும் நெபுலைசர் போன்ற மருத்துவ உபகரணங்களை கொடுத்து உதவுகின்றோம். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அங்கு சென்று சந்திக்கின்றோம். இரத்தம் தேவைப்படும் நோயாளிகளுக்கு இரத்த தானம் செய்கின்றோம். மருத்துவர் ஆலோசனை பெற ஏற்பாடு செய்கின்றோம். கழிந்த ஆண்டில் 4 முறை அவர்கள் வீடுகளுக்கு சென்று நோயாளிகளுக்கும் அவர்களை பராமரிப்பவர்களுக்கும் சேர்த்து மதிய உணவு வழங்கி வந்தோம். வெள்ளமடம் பகுதியில் யாரேனும் இறக்க நேரிட்டால் குழுவாக சென்று மாலை போட்டு இறுதி அஞ்சலி செலுத்துகின்றோம். வெள்ளிக்கிழமை தோறும் மாலையில் எமது நல்ல சமாரியன் பணிக்குழு உறுப்பினர்கள் கூடி வந்து பயனாளிகளுக்காக இறை வேண்டல் செய்கின்றோம். தொடர்ந்து வெள்ளமடம் பகுதியில் முந்தைய நாட்களில் எமது பணிகளையும் பணி அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் பாராட்டி உற்சாகப்படுத்துகின்றோம். பின்னர் செய்ய வேண்டிய பணிகளையும் திட்டமிட்டு கலைந்து செல்கின்றோம். எமது பங்கு மக்கள் முன்னெடுக்கும் இப்பணிகளுக்கு தேவையான அளவு பண உதவி நன்கொடையாளர்கள் செய்து வருகின்றனர். இது தவிர்த்து கழிந்த ஆண்டில் ராமன்புதூர், கார்மல் நகர் வின்சென்ட் பால் சபையினர், கத்தோலிக்க சங்கத்தினர், ஓய்வூதியம் பெறுவோர் சங்கத்தினர்,
4 முறை வந்து இந்த பயனாளிகளை சந்தித்து உரையாடி நேரடியாக உதவிகள் செய்தனர். பணமாகவும் பொருளாகவும் நன்கொடைகள் தந்து உதவி செய்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் எம் மனமார்ந்த நன்றிகள். வருகின்ற ஆண்டிலும் அவர்கள் தேவை அறிந்து பணிகள் மேற்கொள்ள விளைகின்றோம். இதற்காக நோயாளிகளை பராமரிக்கும் பயிற்சி எடுத்துக்கொள்ள தீர்மானித்துள்ளோம். மேலும் தன்னார்வலர்களை கொண்டு இரத்த தான குழு ஒன்று ஏற்படுத்தி தேவைப்படுகின்றவர்களுக்கு உடனடியாக உதவ திட்டமிட்டு வருகின்றோம். எமது பணிகள் சிறக்க தங்கள் மேலான ஒத்துழைப்பை தந்து கொண்டிருக்கும் வெள்ளமடம் ஊர் மக்கள், பங்கு மக்கள், மேலும் அருள் பணி பேரவையினருக்கும் சிரம் தாழ்த்தி நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். நன்றி.